மகர ராசி அன்பர்கள், 9ஆம் இடம் பாக்யஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையா இருக்கு. சரராசியில இருக்கிறவாளுக்கு இந்த 1-9 ஸ்ட்ராங் ஆனாலே போதும். எந்த தோஷம் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார், 9 குறைவரான புதன் பார்க்க போறார். நம்ம பாக்யாதி நம்ம யோகாதிபதி சுக்கிரன் வர உச்சமா இருக்கு. இது எல்லாமே ஒரு பெரிய முன்னேற்ற பாதையை நீங்கள் செல்வதற்கான ஒரு அறிகுறிகள். தொழில் உத்தியோகத்தில் புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில காணப்படும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்க பெறுவீர்கள். உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்துல நிச்சயமான முறையில கிடைக்கும். பொதுவா பெண்களுக்கு எடுத்தோம்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்துல ஏற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்கள், ராசியில இருக்கக்கூடிய புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ரநிவர்த்தி ஆறு. இது உங்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாகிறதுனால இனிமே உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஜென்ம சனியை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். பல வகையிலும் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு நாம நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது உங்களுக்கு நிலவும். தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்துல திரிகோணப்படி சம்பந்தம் பெறுவது, தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் சனி பகவான் பார்ப்பது, இது எல்லாமே நமக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறது. உங்க தொழில் விரிவாக்கம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். தேவையான நேரத்தில் ஒரு பண வசதி, அது எல்லாமே உங்களுக்கு லோன், அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்க போகுது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். பெண்களுக்கு எடுத்தோம்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரம் சம்பந்தமான உதவிகள் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். தினசரி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி அன்பர்கள், கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு ராசிக்கு புத பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. பல வகையிலும் நமக்கு நன்மைகள் உண்டாகும். புத்தி கூர்மை, புத்தி தெளிவு என்பது ஏற்படும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்தை எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புத்தி தெளிவு என்பது உண்டாகும். மனசு உள்ள இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நமக்கு வெற்றி பெறும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு தடங்கல்கள் இருந்தது, அது எல்லாமே நமக்கு நீங்க போறோம். வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். விசா சம்பந்தமான பிரச்சனைகள் நமக்கு சரியாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த நேரத்துல கண்டிப்பான முறையில கிடைக்கும். புதிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வந்து சேரும். பெண்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு பெரிய தன்னெழுச்சி உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள்.
இந்த வாரம் நாம பார்க்க போற ஜோதிட குறிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ருது ஜாதகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ், சிக்னிபிகன்ஸ், அதை பத்தி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்ப பையன் ரோஹிணி, பொண்ணு திருவாதிரை அப்படின்னு வச்சுக்கோம். பையன் ரோஹிணி நட்சத்திரம், பொண்ணு திருவாதிரை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இவங்க 2 பேருக்கும் பொருத்தம் பார்க்கணும். இவங்க பிறந்த ஜாதகப்படி பொருத்தம் பார்க்கும்போது பொருத்தம் இல்லை, ஆனா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்பதான் அந்த பெண்ணினுடைய ஏஜ் அட்டன் பண்ணின ருது ஜாதகம், அதனுடைய சிக்னிபிகன்ஸ் இந்த இடத்துல நமக்கு வரும். அந்த பெண்ணு ருதுவானது இந்த நட்சத்திரங்கள் இல்லாம, இப்ப ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம், திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரங்கள் இல்லாம வேற நட்சத்திரத்துல அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணி இருந்தா தாராளமான முறையில திருமணம் செய்யலாம். ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ருது ஜாதகத்தை வச்சு மட்டும்தான் பொருத்தமே பார்ப்பாங்க. பிறந்த ஜாதகத்தை விட ருது ஜாதக திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது ருது ஜாதகத்தை வச்சுதான் பொருத்தங்கள் பார்ப்பாங்க. இதை வச்சுதான் அந்த காலத்துல திருமணங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு மட்டும் இருபிறப்புன்னு சொல்றாங்க. எப்படின்னா பிறந்தது ஒண்ணு, ருதுவானது ஒண்ணு, அப்படின்னா அவங்களுக்கு 2 ஜாதகம் நமக்கு வந்துருது. ஸோ அதனால இந்த ருது ஜாதகத்தினுடைய சிக்னிபிகன்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுடையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.